நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலாக இன்ஸ்டாகிராம் பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். அது எப்படி பிளாக் கலரில் மாற்றலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை முன்னாடியே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ மெயினாக நம்ம பேக்ரவுண்ட் எதுக்கு மாற்றுறோன்னா, நம்ம கண்ணுக்கு இந்த ஒயிட் கலர்லேயே பார்க்குறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது பிளாக் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் 3 லைன்ஸு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் மேலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் செட்டிங்ஸ்னு, லாஸ்ட்டில் அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள் தீம், அந்த அபவுட்டுக்கு கீழே அதே தான். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லைட்டு டார்க்குன்னு இருக்கும். அதில் நம்ம டார்க்குன்னு செலக்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளாக் கலரில் மாறிடும். டார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலராக மாறிடும். பார்த்தீங்களா? இப்போ பேக்ரவுண்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. இதனால் நமக்கு என்ன யூஸ்னால், நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கம்மியாகும். ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டெல்லாம் நம்ம சேட் பண்ணிட்டே இருப்போம், இல்லாட்டி வீடியோஸ் ஏதாவது பார்ப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு வர ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.